மாஸ்க் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லவங்க நல்லா இருக்கணும், இதை சொல்ல ஒரு கதை. வேவு பார்ப்பதையே வேலையாக செய்யும் வேலுவுக்கு பசுந்தோல் போர்த்திய புலியான பூமியிடம் இருந்து 440 கோடி ரூபாயை கடத்தியவர்கள் யார் என கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம். பூமியை எதிர்க்கவும் முடியாது, பணத்தை எடுத்தவர்களை காட்டிக் கொடுக்கவும் முடியாது எனும் நிலையில் வேலுவால் என்ன செய்ய முடிந்தது? வழி தவறிய பசுக்கன்று தாயுடன் சேர உதவி செய்யுங்களேன் வகையிலான சிறாறு புதிர்கள் அளவுக்கு கூட ரசிக்க இயலாத திரைக்கதை. சரி, மூளைக்கு ஓய்வு தரத்தானே படம் பார்க்கிறோம் என்பவர்களுக்கான கதையா என்றால் சுமையில்லாத திரைக்கதையாகவும் அது இல்லை. தொழில்முறை துப்பறிவாளர் போல் சிந்தித்து வளவள கொழ பேச்சுக்கள் இல்லாது எதையும் நேருக்கு நேராக அணுகும் வேலு கதாபாத்திரத்திற்கு கவின் சால பொருத்தம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த அதீத ஸ்மார்ட் குணாதிசயத்தை நம்மால் ரசிக்க முடியவில்லை. பூமியின் ஒயிட்காலர் வில்லத்தனத்தை ஆண்ட்ரியாவின் கண்கள் நமக்குள் நன்றாக கடத்துகின்றன. இயக்குனர் நெல்சனின் குரலில் கதைக்கு தரப்படும் நகைச்சுவை பாணி முன்னுரையும் கதையில் நிகழும் நகைச்சுவை சம்பவங்களும் கிளைமேக்ஸின் எழுச்சிமிகு சூழ்நிலைக்கு எந்த வகையிலும் துணை செய்யவில்லை. நல்லவர்களாக இருந்தால் ஏமாற்றப்படுவீர்கள் என்ற அறிவுரைக்கு நமக்குள் இருக்கும் நல்லவனை காப்போம் என்று துறை எழுதுகிறார் இயக்குனர் விக்ரமன் அசோக். ஆனால் அதை காமெடி, த்ரில்லர், கொலை, கொள்ளை என்னும் ஏகப்பட்ட விஷயங்களை கலந்து எழுதியதால் மாஸ்க் கழன்று விட்டது. ஆக வாளாக இருக்க வேண்டிய கருத்து பகுதி வெகுவாய் நீண்டதால் சிதைந்து விட்டது உடல்.